வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல யோக பலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருட ஆரம்பத்தில் சுக்கிரன், கேது ஆகியவர் இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக திகழ்கிறாங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும், ருண ரோக சத்துருஸ்தானம் ஆகிய மேஷத்தில் குருவும் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவினங்கள் கவலை அளிக்குங்க. மட்டும் இல்லாம ருணஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால வேறு வழியின்றி புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை உருவாக கூடுங்க. சனியின் அநிலை நல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது பணம், விலை உயர்ந்த பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு இருட்டில் பயணிக்கும் ஒருவருக்கு கொல்லியாக திகழ்வது கிரக நிலைகள். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடிய இது மாதிரியான ஒரு சில பின்னடைவுகளை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஆண்டில் சொல்லிலும் செயலிலும் அளவோடு இருப்பது நல்லது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அனுகூலமாக மாறுவதால சிரமங்கள் மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த மே மாதத்திற்கு பிறகு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு சாதகமாக குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு சஞ்சரிப்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகுவும் அவ்வளவு சரியில்லைங்க. பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. அவர்களுடைய சொந்த கருத்துக்கள்லையும் இந்த விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல முக்கிய ஆவணங்கள் அல்லது பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வருடத்தின் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கிரக நிலைகள். விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு முழுவதுமே முக்கிய கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சந்தை நிலவரத்தை மிக கவனமாக ஆராய்ந்து உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. அபிவிருத்தி திட்டங்களை ஒத்தி போட வேண்டியது மிகவும் அவசியங்க. கைப்பணத்தை எண்ணி செலவு செய்யுங்க. ஏனால் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் பண விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டா
மிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலிருந்து சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குருவினாலும் நன்மைகள் உண்டுங்க. பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அவ்வளவு உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. வரவும் செலவும் இந்த வருடத்துல சமமாக இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரித்தாலும் வருமானம் உயர்வதற்கு அது உதவிகரமாக அமைய இருக்குது. சிக்கனமாக செலவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. இதனால் லாபம் ஒரே அளவா கிடைக்குங்க. அதிக உற்சாகத்தினால் கடன் வாங்கி படம் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகங்களே அதிக பலம் பெற்றிருப்பதால தேவையில்லாத பண விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த ஆண்டு முழுவதுமே சுபபலம் பெற்றிருக்கிறாரு. உங்களுக்கு இருந்தாலும் கூட அர்த்தாஷ்டக சனி பூர்வ புண்ணியத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால நண்பர்கள் என நம்பி பழகும் கட்சியினர் சிலரால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் கருத்துக்களையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என கிரக நிலைகள் சூட்சமமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடைபடாதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய உடல் நலன்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து சக மாணவர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்க. அவர்களுடன் ஒரு தேவையில்லாத அனாவசிய காரியங்களிலும் ஈடுபட வேண்டாங்க. இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அவற்றின் மூலம் வருமானம் கை கொடுத்து உதவ இருக்குது. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலிருந்து குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால சுக்கிரனும் ஆதரவாக வருடம் முழுவதும் கிடைப்பதாலும் மன நிறைவே குறைவில்லாது இருக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாதான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய ராசியில் குரு சஞ்சரிப்பதால பல பெண்மணிகளுக்கு மழலை பாக்கியம் கிடைக்க இருக்குது. வேலைக்கு இன்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பொறுப்புகள் அதிகமானாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காளகஸ்தி திருத்தல தரிசனம் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.